அத்தியாயம் 16. நிரஞ்சனா. இழுத்துச் சென்ற கரம் சித்தியுடையது. சித்தி இழுத்துச் சென்று அவளை ஒரு ஓரம் நிறுத்தி பொரியத் தொடங்கினாள். என்ன நினைச்சிட்டு நீ இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி வந்த? யாராவது பார்த்தா என்ன ஆவறது? கபிலன் சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு. சித்தி படபடப்புடன் பேசத் தொடங்க, சித்தியை பார்த்த மாத்திரம் கண்ணில் நீர் வழிய திட்டிக் கொண்டிருந்தவள் கையை இறுக்கமாக பிடித்து தனது முகத்தில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி கதறினாள் நிரஞ்சனா. திட்டியவள் நிறுத்திவிட்டு அவளை அணைத்துக் கொண்டு, அம்மாடி, போயிடுமா, உனக்கு தாண்டா பிரச்சனை. இல்ல, என்னாலதான் சித்தி கலைவாணி வாழ்க்கை இப்படி ஊடலாடிக்கிட்டு கிடக்கு. ஐயோ, புரிஞ்சிக்க. அந்த செந்தில் ரொம்ப மோசமானவன். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், போயிடு. ஆனா பாவம் கலைவாணி, வாழ வேண்டிய பொண்ணு. இப்போ கலைவாணிக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அவ நல்லாதான் இருக்கா. என் அக்கா உங்களை எல்லாம் பெத்து வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுடுச்சு. ஆனா ஆளாளுக்கு எல்லாமே பெரிய ஆள் ஆனதும் அதது வாழ்க்கைய முடிச்சுக்க ஆசைப்படுது. சித்திக்காரி வருத்தத்தில் புலம்பினாள். சித்தி கைகளை பிடித்து கொண்ட நிரஞ்சனா, எல்லா தப்பும் என் மேலதான். எல்லாருமே சொல்ற மாதிரி நான் தான் சித்தி தப்பு பண்ணிட்டேன். என் புருஷன் அடிச்சு கொன்னே இருந்தாலும் நான் அங்கேயே இருந்திருக்கணும். வீணா தப்பு பண்ணிட்டேன். கண் கலங்கிய நிரஞ்சனா தோளை பிடித்து, நமக்கு நேரம் அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. பாவம், நீ என்ன பண்ணுவ? பிடிக்காதவன் கூட ஒரு நாள் 2 நாள் சலிச்சுக்கிட்டு மாறிடுவான். அப்படின்னு நம்பிதான் வாழலாம். ஆனா வேறொரு குடும்பம், குழந்தை அப்படின்னு வாழ்றவன நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. விடு. இப்ப உன் வாழ்க்கையில அவன் இல்ல. இப்ப நடக்க வேண்டிய காரியத்த பாரு. கலைவாணிக்கு என்ன ஆகணும்னு நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு சொல்றேன், நீ கிளம்பி போ. யாருக்கும் யார் கண்லயுமே பட்டு வச்சிடாத நீ. அதுவும் செந்தில் கண்ல பட்டுட்டா இன்னும் ஆபத்து. உயிரோட விடவே மாட்டான். வயித்துல புள்ள வேற இருக்குது, வா என்று இழுத்து கொண்டு போக, சட்டென இவளை இழுத்துக்கொண்டு வேறு பக்கம் நடந்து, ஐயோ, சொன்னேனே, பாவி மகளே, கேட்டியா? அந்த செந்தில் தான் வர்றான் என சொல்ல, இவளும் திடுக்கிட்டு எட்டி பார்க்க போக, அவளை பிடித்து நிறுத்தியவர், என்ன பண்றது என கையை பிசைந்தபடி, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுமா, போயிடு. நீயா வந்து மாட்டிக்காத என சொல்லிவிட்டு செந்தில் அவர்களை நெருங்க 10, 15 அடி இருக்கும் பொழுதே ஓடினாள் சித்தி அவனை நோக்கி. மாப்பிள, பாத்தீங்களா? கலைவாணி புள்ள கௌதமுக்காக மருந்து குடிச்சிட்டா மறுபடியும். சின்னத்த, உங்க மூஞ்சிக்காகத்தான் இந்த குடும்பத்தை நான் இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கிறேன். நீங்க இந்த கூப்பிடுற இந்த மாப்பிளங்கிற இந்த பாசத்துக்காக தான் நானும் பொறுமையா போயிட்டு இருக்கிறேன். எப்ப நிரஞ்சனாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குதோ அப்பதான் கௌதமுக்கும் கலைவாணிக்கும் கல்யாணம். இல்ல, மருந்து குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கல்யாணம் பண்றது, இல்ல ஓட பாக்குறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா 2 பேரையும் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். கொலை எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல, தெரியும் தானே உங்களுக்கு என மிரட்ட, ஐயோ, என்ன மாப்பிள, நீங்க வாங்க, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க என அவனை அப்படியே கையை பிடித்து வேறு பக்கம் இழுத்து சென்று விட்டார். செந்தில் கையை பிடித்திருந்த சித்தி திரும்பி கண்ணை காட்டினாள். போயிடு என. இவ்வளவு தூரம் வந்து குடும்பத்தை பார்க்காமல் போவது மனதை பிசையத்தான் செய்தது. ஆனால் சித்தி சொல்வதை பார்த்தால் எல்லாமே சரிதான். செந்தில் தன்னை பார்த்துவிட்டால் தன்னையும் தன் குழந்தையையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என அவசர அவசரமாக வெளியே வந்து வந்த ஆட்டோவை தேடினாள். அவள் ஆட்டோவை தேடிக்கொண்டிருக்க பின்னே இருந்து ஒரு குரல் கேட்டது, நிரஞ்சனா என. திரும்பி பார்த்தவளுக்கு திக்கென்று இருந்தது. அவள் யாரை பார்க்க வேண்டும் என நினைத்தாளோ அவனே அங்கு நின்றிருந்தான், கௌதம். இவள் வாயை திறக்கும் முன்பு அவனோ, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்க, யாரும் பார்த்து மாமா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை, கிளம்பிடுங்க என்றான். அது இல்ல கௌதம், சொல்றத கேளுங்க, முதல்ல இங்கிருந்து போயிடுங்க. அவளை விரட்டாத குறையாக போகச் சொன்னான். அவளும் அங்கு வந்த ஆட்டோவில் ஏற பின்னே நின்றிருந்த கார்காரன் ஹாரன் அடித்தான். இருங்கடா என்று கருவிக்கொண்டே அந்த ஆட்டோக்காரர் அந்த பகுதி உள்ளே ரவுண்ட் அடித்து வருவதற்குள் செந்தில் போனை பேசியவாறே வந்து விட்டான் அவனது காரை நோக்கி. அவன் காரை எடுக்க ஆட்டோவை கடந்துதான் போக வேண்டும். ஆட்டோவுக்குள் இருந்த நிரஞ்சனா அவனை பார்க்கவில்லை. அவனோ ஆட்டோவை நெருங்கினான் தாண்டி போக அதை.
சுவாதி. பார்வைகள் பரிமாற்றமாகி பரஸ்பரம் உடல் இரண்டும் தீப்பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. எரியும் காமத்தீயினில் புழுவாய் இருவரும் துடிக்க, தலையணையை கைகளால் இறுக்கி கால் விரல்களை மடக்கியபடி மெதுவாய் தலையை குனிந்தாள். இல்ல சுவாதி, அப்படி பார்க்காத. அவர் தப்பா எதுவும் நினைச்சுக்க போறாரு. மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்று தோற்று போனாள். அவனோ எச்சில் விழுங்கி தொண்டையை ஈரப்படுத்திக் கொண்டான். இருவரில் யார் முதலில் அணையை உடைப்பது என்ற நினைப்பா, இல்லை தவிப்பா, இல்லை தயக்கமா? இதில் ஏதோ ஒன்று அவர்களை அவர்கள் எல்லைக்குள்ளேயே வைத்திருந்தது. இருவரது மூச்சுக்காற்றும் அறையை வெப்பப்படுத்த, அவளோ அவனது நிலையை எண்ணி தலையை குனிந்து சாரி என்று கேட்டு காலை மெதுவாய் இழுத்து கொள்ள, எப்படியும் இருவரில் ஒருவரின் காமம் முதலில் தலை தூக்கினால்தானே அங்கு இணையை ஈர்க்க முடியும். இழுத்துக்கொள்ள அவள் மடக்கிய காலை இழுத்து பிடித்தவன் நெருங்கினான் அவள் கால் விரல்களை. கண்கள் அதிர்ந்து போக, எச்சில் விழுங்கிய வேர்வை முதுகில் கோடாய் வழிய, மிஞ்சிகளை தன் இதழ் கொண்டு கொஞ்சி முத்தம் வைத்தவனை இழுத்து அணைத்து கட்டிக்கொள்ள தோன்றியது. ஆனாலும் அமைதியாய் அமர்ந்திருந்தாள் அந்த நிமிடத்தை ரசித்துக் கொண்டு. அவனோ மெதுவாய் முன்னேறினான் அவளது கைகள் இரண்டிலும் முத்தம் வைக்கும் அளவிற்கு. இருவருக்கும் தயக்கம், பயம் எல்லாமே. நெற்றியில் பூத்த வியர்வை அரும்புகளை பறைசாற்ற, கெட்டியாக அழுத்தமாக அவளது கன்னத்தை பற்றி பிடித்தான். இமைகளை முழுதாய் திறந்து அவனை பார்த்தவள் அவன் முகம் தாங்க, இடைவெளி குறைய, இதயம் தடதடக்க, விரல்கள் பற்றி பிணைய, முதுகுத்தண்டு சில்லிட்டு போக, அறை அவசர வெப்பநிலையில் உருக, உடல் இரண்டும் காந்தமாய் ஈர்க்க, காதல் எட்டி பார்க்க, காமம் போட்டி போட, கன்னம் சிவந்து போக, கட்டில் ரெடியாக, கச்சைகள் விடுதலைக்கு அடம்பிடிக்க, எச்சில்கள் பட்டு தெறிக்க, தலையணை தூரம் பறக்க, இதழ்கள் இடைவெளி இழக்க, இச்சிகள் இன்பம் சேர்க்க, இணைகள் இயங்க, மூச்சுகள் மேனி உரச, கட்டில் களை இழந்து போக, போர்கள் காதலாய் காமமாய் கண்ணியமாய் நடந்தேறியது. கொஞ்சம் மூர்க்கமாய், பின்பு வேகமாய், அதோடு விவேகமாய், சலிக்காமல் சளைக்காமல், பிரியாமல் தெரிந்தும் தெரியாமல் என அவர்கள் அங்கே ஒரு காதல் போரினை நடத்தி தோற்று நைந்து ஒருவரை ஒருவர் அள்ளி வாரிக்கொண்டு அசந்து போயினர். அத்தியாயம் 17. நிரஞ்சனா. ஆட்டோவில் இருந்து கழுத்தை கொஞ்சம் வளமாய் திருப்பியவளுக்கு மூச்சே நின்று போன உணர்வு. அவளுக்கு 4-5 அடி தூரத்தில் அவன் செந்தில். மூச்சுவிட மறந்து அவனை பார்க்க, அவனோ நெருங்கி வர வர இவளோ ஆட்டோ கம்பியில் சாய்ந்து குனிந்து கொண்டாள், முகம் தெரியாதவாறு. அவனோ போனை காதில் வைத்திருந்தவன் தான் காருக்கு போய் பின்பு நிற்கும் ஆட்டோவை பார்த்து கத்த அவனுமே கிளம்பினான். ஆட்டோவில் அவள், பின்னே காரில் அவன். அவளோ உலகில் உள்ள கடவுளையெல்லாம் துணைக்கு அழைத்து வேண்டிவிட்டாள். அவனோ ஆட்டோ அவன் பாதையில் இருந்து விலகி வலது பக்கம் போக, இடது பக்கம் திரும்பியவனுக்கு லேசாக தனது தரிசனத்தை காட்டிவிட்டாள் நிரஞ்சனா. காரணம், குனிந்து இருந்தவள் வழியில் நிமிர, அவனோ ஆட்டோக்காரனை திட்ட, அவனை நோக்கி கையை நீட்டி திரும்பியவன் அவளை பார்த்து விட்டான். ஏய் நிரஞ்சனா! கத்தியவன் அவனது வாகனத்தை வளைக்க, அங்கு நின்றிருந்த டிராக்டர் பக்கம் மோதினான். இவளோ ஆட்டோக்காரனை வேகமாய் பேருந்து நிறுத்தம் போகும் வழியில் குறுக்கு பாதையில் இறக்கி விடச் சொன்னாள் ஆட்டோவை. ஆட்டோ வேகம் எடுக்க, அங்கு செந்தில் டிராக்டர்காரனுக்கு பணத்தை அள்ளி தெளித்து விட்டு வந்தான் வேகமாய். ஆட்டோக்காரர் அவள் சொன்ன சந்துகளில் பூந்து வர, செந்திலுக்கோ அந்த ஊர் பாதைகள் அவ்வளவு பரிச்சயம் இல்லை. இவள் பிறந்து வளர்ந்த ஊர் எப்படி அவளுக்கு மறந்து போகும்? ஒரு வழியாய் வாய்க்கால் வழி பாலத்தினை பிடித்தவள் தன் பக்கம் பிரியும் 6 பாதைகளையுமே பார்த்தாள். எப்படியும் இதில் 2 பாதைகள் நேராக பேருந்து நிலையத்தை அடையும். ஆனால் இன்னொன்று பேருந்து நிலையம் தாண்டி இருக்கின்ற அடுத்த 2 ஊர் பக்கம் போய் முடியும். அதுவும் ஒரு கண்மாய் பக்கம். அதன் வழியே நடக்கத் தொடங்கினாள். இவனோ கார் ஸ்டீரிங்கை கைகளால் குத்தி 4-5 சென்சார் வைக்கும் அளவுக்கு வார்த்தைகளை அவளை பற்றி பச்சையாக எச்சில் தெறிக்க கோபத்தில் பேசிக் கொண்டிருந்தான். இல்லை இல்லை, அவன் கத்திக் கொண்டிருந்தான். அவளோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாய் நடந்தாள்.
அதற்குள் பேருந்து நிறுத்தம், ஆட்டோ என ஒவ்வொரு இடமாக தேட ஆரம்பித்திருந்தான் செந்தில். எங்கும் அவள் இல்லை. இதில் கண்டிப்பா அந்த ஓடுகாலி தானா என அவனது மாமா கேட்க, அவரை வெட்டி வீசும் பார்வை பார்த்து வைத்தான் செந்தில். அந்த எச்ச நாயை நான் பார்த்தேன். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு என்னைய தூக்கி போட்டுட்டு போனவ உடம்புல உயிரை அணு அணுவா போக வைப்பேன். அவ உயிரோட இருக்கவே அலறணும். கோபமாய் கத்திக் கொண்டவன் கிளம்பி போக, கௌதம் போனை போட்டு கலைவாணியிடம் எல்லாமே சொல்லிவிட்டான். அவளோ அங்கு கத்தினாள். உன் சீமையில இல்லாத பொண்ணு வந்துட்டு போனாளாம். ஏற்கனவே அவ பண்ண கூத்து போதாதா? இன்னும் என் வாழ்க்கையில மண்ணள்ளி போடத்தான் வந்தாளா? போய் தொலைஞ்சா சரி. இப்ப என்ன இளவுன்னு இங்க வந்தா? பாக்கியமோ வாயும் வயிறுமாய் தொலைந்த பெண்ணை இங்கு வந்தும் கூட பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று கண்கள் கலங்க, முருகேசன் 2 பெண்களையும் நினைத்து கண்ணீர் வடித்தார் மௌனமாக. கலைவாணி வாய் ஓயவில்லை. நர்ஸ் போட வந்த ட்ரிப்ஸை வேண்டாம் என்று சொல்லி தடுத்தவள் பெட்டை விட்டு இறங்கி போக கெஞ்சிக் கொண்டே போனார்கள் வீட்டின் ஆட்கள். அம்மாடி, நீ சாப்பிட்டது எலி பேஸ்டுடா. கொஞ்சம் வந்து நர்ஸ் போடுற மருந்து போட்டுக்கம்மா. வாமா கலை. கலை வாமா. பாக்கியம் கெஞ்ச, சுபா கூட அக்கா வாக்கா, வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிட போகுது என சொல்லி கெஞ்ச, சித்தி பக்கத்தில் நின்றிருந்த செவிலிய பெண்ணும், அட இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணு இந்த முறை விஷம் எதுவும் சாப்பிடல, வயித்துல எதுவுமே இல்ல, உங்களையெல்லாம் மிரட்ட அப்படி சொல்லிக்கிட்டு திரியிறா. சித்தியிடம் செவிலிய பெண் சொல்லிவிட்டு போக, சித்தி நடையினை வேகப்படுத்தி தனது அக்காவிடம் போனாள். அக்கா பாக்கியமோ தொடர்ந்து கதற, அவரை தனியே கூப்பிட்டு, உன் மகா விஷம் ஒன்றும் குடிக்கலையாம், நல்லாதான் இருக்கிறா என செவிலிய பெண் சொன்னதைச் சொல்ல, அவரோ கணவரிடம் இதைச் சொல்லி மகளிடம் எதையும் கேட்டுக்கொள்ள வேணாம், பின்பு மீண்டும் எதையாவது குடித்து தொலைக்கப் போகின்றாள் என்று சொல்லி வைத்தார். வீட்டுக்கு வந்தபோதும் நிரஞ்சனா பற்றி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தனர் பெற்றோர்கள் இருவரும். கலை கோவப்பட்டு கத்தினாள். அவளால் தான் என் வாழ்க்கை போச்சு. எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்னு மண்டையை ஆட்டிட்டு கடைசி நேரத்துல வந்து கழுத்தை அறுத்துட்டா. வாய மூடுக்கா என சுபா சொல்லியும் கேட்கவில்லை. சித்தி வேறு நிரஞ்சனா பாவம் என வக்காலத்து வாங்கி பேச, போனை தூக்கி கொண்டு போனால் கௌதமிடம் பேச. நீ ஏண்டா சொல்லல உங்க வீட்ல? அவ கிடைச்சா நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் தானே என்று அவனை திட்டி தீர்த்து விட்டாள். அதுக்காக அவங்களை எப்படி மாட்டிவிட முடியும்? பாவம் நிறை மாதம் போல. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. யாருமே கூட இல்ல. தனியா பாவமா நின்னாங்க. அவன் சொல்ல சொல்ல அக்கா நிலையை எண்ணி அழுதவள் ஓடி வந்து அன்னையின் மடியில் படுத்து கதறினாள். காதல் கை கூடாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அக்காவின் நிலையை மறந்து வாய்விட்டு பேசிவிட்டாள். இங்கு நிரஞ்சனா வெற்றிகரமாக பஸ்ஸில் ஏறி ஆசுவாசமாக மூச்சுவிட பார்க்க, பஸ் எதிரே வந்து நின்றது செந்தில் வந்த கார். எட்டி என்ன என அவனை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். சுவாதி. அன்றைய கட்டில் கூடலுக்கு பின்பு இருவரது நெருக்கமும் அதிகமாகி போனது. பகலில் வெட்கம் நாணம் எல்லாம் இருக்க, இரவில் எல்லாம் காமத்துக்குள் அடங்கி போனது. அதுவும் கருவில் உள்ள குழந்தையை நினைத்து தன்னை கையாண்டவனை நினைத்து பூரித்து போனாள். வேகம் இன்னும் விளையாட்டை உற்சாகப்படுத்தும். சொன்னால் காதல் கலந்த காமமாக. மெத்தையில் லேசாய் மூச்சு வாங்கியவன் வியர்வையை அவள் நெற்றியிலிருந்து ஒத்தி எடுத்து, அவளது கழுத்தில் துளிர்க்க ஆரம்பித்த வியர்வைகளை தன் முகம் கொண்டு ஒத்தி அங்கேயே அடைக்கலமானான். இப்படி சொல்லி வேகத்துல விவேகம் எழுந்துட்டா அப்புறம் பிரச்சனை தான். இந்த மேட்ச் இப்போ போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். அவனை கட்டி கொண்டவள் ஹனிமூன் ட்ரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க? இது உங்களுக்கே நியாயமா? ஏன் சொல்ல மாட்ட? ஹனிமூன் அப்போ அம்மனிக்கு வாந்தியை துடைச்சி சுத்தம் பண்ணவே எனக்கு நேரம் பத்தல. இதுல மத்த விஷயத்தை பத்தி எங்க யோசிக்க? என்ன பண்ண? நீங்க தானே என் வாந்திக்கு காரணம். சொல்லிவிட்டவள் அர்த்தம் புரிந்து அரண்டு போனாள் வாயை பொத்தி. இது உங்க குழந்தை இல்ல. ஆனா நான் உங்க கூட இப்படி இருக்கிறேன் என ஏதோ பாவம் செய்தவள் போல் அரண்டு நகர்ந்து போனாள் அவனை விட்டு தள்ளி. அத்தியாயம் 18. நிரஞ்சனா. பேருந்திலிருந்து அப்படியே தான் சமாதியாக கூடாதா என்பது போல இருந்தது அந்த நிமிடம் நிரஞ்சனாவுக்கு.
கை அனிச்சையாக வயிற்றைத் தடவ முகம் வெளிறிப் போய் கண்கள் அதிர்ந்து இதயம் எகிறி வெளியே விழுவது போல் துடிக்க பேருந்து கம்பியை இறுக்கி பிடித்தபடி நின்றிருந்தாள். அவளுக்கு தெரிந்தது அவன் பேருந்துக்குள் கால் எடுத்து வைப்பது. ஆனால் அவளால் அசையக்கூட முடியவில்லை. மூளை சட்டென வேலை நிறுத்தம் கொண்டது. தான் மாட்டிக்கொண்டோம் என்ற உண்மை உரைக்க ஆரம்பித்தது. கண்கள் கண்ணீரை வெளியேற்ற ஆரம்பிக்க பல்லை கடித்தபடி அவன் நெருங்கவும் சரியாக இருந்தது. வந்த வேகத்திற்கு விட்டான் ஒரு அறை கன்னத்தில். சிலை கணக்காக நின்றவள் கம்பியில் நெற்றி மோதிக்கொண்டாள். விழுந்த அறையின் வேகத்தினால் அவள் முடியை கொத்தாக இழுத்து பிடிக்க பேருந்தில் இருந்த 4, 5 பேர் எழுந்து என்னப்பா என சத்தம் கொடுக்க ஒற்றை விரல் நீட்டி அவர்களை முறைத்து கொண்டவன் பின்பே வந்த அவனது மாமா, அது அவன் பொண்டாட்டி, அது அவங்க குடும்ப பிரச்சனை, யாருமே தலையிடாதீங்க, இருந்தாலும் புள்ளத்தாச்சி பொண்ண என எவனோ ஆரம்பிக்க, ஏய், அவனவன் வாயையும் கீழையும் சேர்த்தே பொத்திக்கிட்டு இருக்கணும். எவனாவது எதாவது வாய திறந்தீங்க, அப்புறம் ஒருத்தனும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. கத்திய செந்தில் அவளது கழுத்தை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்றான். கண்ணீரோடு அவனது கையை பிடித்து தள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் முயற்சி எல்லாமே வீணாகி போனதுதான் மிச்சம். அவனது பலத்திற்கு முன்பு அவளது பலம் தூசி போல் தெரிந்தது. அவள் மனதளவில் மட்டுமல்ல, உடலளவிலுமே சோர்ந்து போயிருந்தாள். கண் முன்னே அவளது வாழ்க்கை அஸ்தமனமாகிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவளுக்கு வேறு வழி இல்லை. அதற்காக அவனை திருமணம் செய்து கொள்ளவும் தயாராக இல்லை. ஆனால் கொஞ்சம் ஆசுவாசமாகிக் கொள்ள முடிவெடுத்தாள். சாக வேண்டுமென்றால் கூட அதற்கு ஒரு தெம்பு வேண்டுமென்று அவளுக்கு தோன்றியது. அந்த அளவுக்கு அவளது மனமும் உடலும் வெறுத்து சோர்ந்து போயிருந்தது. அவளது முடியை பிடித்து அவன் இழுத்துச் செல்லச் செல்ல அவளுக்கு அவளது வாழ்க்கை ஆரம்பம் முதல் இந்த நிமிடம் வரை கண் முன்னே படமாய் வந்து போனது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம் என ஒரேடியாக சாவை எப்பொழுதோ தொட்டிருப்பாள். ஆனால் வயிற்றில் உள்ள ஒரு ஜீவனுக்காக தன் ஜீவனையும் இழுத்து பிடித்து கொண்டு காத்திருந்தாள். செந்திலை விட்டு வர காரணம் கூட வயிற்றில் உள்ள சிசுதான். சில நேரங்களில் அவள் மனம் அன்னையாய் கூப்பாடு போடும். கணவனை நினைக்க கூட இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த வயிற்றில் உள்ள பிள்ளையை காப்பதற்காகவாவது அந்த குழந்தையின் தந்தை வரமாட்டானா? என்ன ஆனாலும் சரி என போய் அவனுடன் வாழ்ந்து விடுவோமா என்று கூட அவளது மனதில் வந்து துளைத்தது. தான் எடுத்த முடிவு தவறு என வீட்டில் உள்ள ஆட்கள் சொன்னபோதும் ஊரில் உள்ள ஆட்கள் சொன்னபோதும் கேட்காமல் போனதன் விளைவோ என மனம் ஒரு நிமிடம் நினைக்கத் தொடங்கியது. தன் புருஷனை விட்டு தான் வந்திருக்க கூடாதா என மனம் அடித்து கொண்டது. ஓடி வந்து தன்னை காப்பாற்றிவிட மாட்டானா எனதான். ஆனாலும் வயிற்றில் வளரும் பிள்ளை அவனுடையது என சொந்தம் கொண்டாட மாட்டானா என அந்த நேரத்தில் தேவையில்லாமல் மனம் கண்டதையும் போட்டு நினைக்க நினைக்க அவள் தலையை யாரோ அழுத்துவது போல் இருந்தது. கண்களை லேசாக இருட்டி கொண்டு வேறு வர அவன் அவளது முடியை பிடித்து இழுத்துச் சென்று ஜீப்பில் தள்ளி ஜீப்பை எடுத்தான். அவன் பேசிய பச்சை வார்த்தைகள் எதுவும் அவள் காதில் விழாமல் இல்லை. ஆனால் எதையுமே கண்டுகொள்ள அவளுக்கு தோன்றவில்லை. உலகில் உள்ள கெட்ட வார்த்தைகளையெல்லாம் கொண்டு அவளை அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான் செந்தில். அவளை இழுத்து போவது கண்டிப்பாக நல்லபடியாக தாலி கட்டி குடும்பம் நடத்துவதற்கு அல்ல. அதுவும் இவ்வளவு நடந்த பிறகு அவளது நிலைமை என்ன ஆகும் என அந்த கடவுளுக்கே வெளிச்சம். இதெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவள் கண்களை லேசாக மூடினாள். படங்களில் நடப்பது போல எவனேனும் ஒருவன் ஹீரோவாக தோன்றி தன்னை காப்பாற்றிவிட மாட்டானா? இல்லை சிங்கப்பெண் போல தானே இந்த ஜீப்பில் இருந்து குதித்து தன்னையும் தன் குழந்தையையும் காப்பாற்றிக் கொள்ள மாட்டோமா? இல்லை இருவரும் சேர்ந்து எதிரே வரும் இந்த பேருந்தில் மோதி இதே நொடி போய் சேர்ந்து விட மாட்டோமா என்று பல்வேறுபட்ட எண்ணங்கள் அவளது மனதை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. மனம் தேவையே இல்லாமல் எதையோ கற்பனை செய்தது. இதுதான் தனது கடைசி பயணமா? இதுதான் கடைசி நிமிடமா? ஜீப்பில் இருந்து குதித்தால் இந்த ரோட்டில் கண்டிப்பாக தனக்கு ஏதும் ஆகுமோ தெரியவில்லை. ஆனால் குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆகிவிடும். தேவையில்லாமல் சாகசம் செய்து குழந்தையை ஆபத்தில் விழவைக்க அவளுக்கு விருப்பமில்லை. ஜீப் நேராக அவளது வீட்டிற்குத்தான் போனது. அதற்குள் செந்தில் மாமா மூலமும் அவனது வீட்டிற்கு ஆட்களுக்கு விஷயம் தெரிந்து போனது. உடனே கௌதம் போனை போட்டு கலைவாணிக்கு சொல்ல, கலைவாணி அன்னையிடம் சொல்ல என அவர்கள் வீட்டு ஆட்கள் பதைப்புடன் வாசலுக்கு வர, முருகேசன் தெரு வரை வந்து 2 பக்கமும் பார்க்க,
பாக்கியம் வேண்டாத கடவுள்களை எல்லாம் வேண்டி கண்ணீரை சிந்த ஆரம்பித்தார். சித்திக்கு போனை போட்டு கலைவாணி அழைக்க அவருமே வந்திருந்தார். எல்லோரும் மனம் பதைக்க நிற்க வந்து சேர்ந்தது ஒரு வழியாக செந்தில் ஜீப். நிரஞ்சனா என குடும்பமே ஓடி வர அவளை இழுத்து அப்படியே கொத்தாக முடியை பிடித்து இழுத்து வந்தவன், வந்துட்டா உங்களோட ஓடுகாலி பொண்ணு. இனி எங்க எப்படி ஓடுறான்னு நானும் பார்க்கறேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு! அவ்வளவு திமிரு இருந்தா என் கூட கல்யாணத்த வச்சுக்கிட்டு ஓடுவா அவ. இப்ப பார்க்கிறேன் அவ எப்படி ஓடுறான்னு. இனி ஓடணும்னு நினைச்சாலே மொத வெட்டு அவளுக்கு இல்ல. அவ கை வச்சிருக்கிறாளே அவ பிள்ளைக்குத்தான். என அவளை பிடித்து தள்ள பாக்கியம், சுபா, கலை, சித்தி என அவளை ஓடி வந்து தாங்கிக் கொண்டார்கள். அவனும் வாயில் வந்த எல்லாவற்றையும் பேசி துப்பிவிட்டு நெற்றியில் இருந்த வியர்வையை புறங்கையால் துடைத்து, இன்னும் அரை மணி நேரத்துல அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் என்று சொன்னவன், கௌதமுக்கு போன் செய்து அவளுக்கு எடுத்த, அவள் வேண்டாம் என்று உதறிவிட்டு போன திருமண புடவையை எடுத்து வரச் சொல்லி காத்திருந்தான். அதோடு அவனது ஆட்கள் இருவரை விட்டு, இவளை பார்த்துக்கங்க, புடவையை கட்டுனதும் இதே தெருவில் உள்ள மண்டபத்துல கல்யாணம். இந்த நேரத்துல நம்ம சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இந்த ஊர்ல உள்ளவங்கள கூட்டிட்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. கல்யாணம் நடந்தே ஆகணும். எவன் என் முதுகுக்கு பின்னாடி பேசினானோ அவன் எல்லோருக்கும் இது பதில் அடியாக இருக்கணும் என்று கத்திவிட்டு அவளையும் முறைத்து கொண்டு ஜீப்பில் கை வைக்க போனவன், பின்பு என்ன நினைத்தானோ அவளை இழுத்து அவள் வீட்டுக்குள் விட்டு ரூமை லாக் செய்து சாவியை எடுத்துக்கொண்டு, கௌதம் வந்து புடவை கொடுத்ததும் அவளை கிளம்பி ரெடியா இருக்க சொல்லுங்க, யாரும் ரூம் கதவை திறக்கக்கூடாது என்று சாவியையும் எடுத்துக்கொண்டு அவனது ஆட்களையும் விட்டுவிட்டு கிளம்பிவிட்டான். அவளோ உள்ளுக்குள் திக்ரமை பிடித்தது போல் அப்படியே தரையில் அமர்ந்திருக்க, ஜன்னல் வழியாக தாய், தந்தை, தங்கை, சித்தி என்ற ஒவ்வொருவரும் அவளது பெயரை சொல்லி சொல்லி கத்தினார்கள். அவளுக்கு விழிகளை இமைக்க கூட பிடிக்கவில்லை. கட்டிக்கொண்டவன் மீது அவ்வளவு காதல் வைத்தது அப்படி ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே. நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லையே. கட்டிக்கொள்பவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு முந்தி விரித்து அவனது கருவை மடியில் சுமந்தேன். அவனோ என்னை விட்டுவிட்டு போய்விட்டான். அவனுக்கு அவனது வாழ்க்கை, பொண்டாட்டி, குழந்தை என நல்லபடியாக வாழ வேண்டும். நானும் இப்படி ஒரு அரக்கனிடம் இருந்து தப்பித்து மீண்டும் அவனிடமே வந்து மாட்டிவிட்டேனே. என்ன நடக்க இருக்குது கடவுளே என் வாழ்க்கையில? நான் உன்கிட்ட சந்தோஷத்தை மட்டுமே கேட்கலையே. அதுக்காக என் சந்தோஷத்தை மட்டுமே நீ பறிச்சிட்டா என்ன நியாயம்? இதுதான் உன்னை நம்பி இந்த பூமிக்கு வந்த என் குழந்தைக்கு நீ பண்றதா என மனம் கதற, அவளோ அப்படியே அமர்ந்திருந்தாள். சித்தி, அக்கா, தங்கை என்று அனைவரும் கத்தி கத்தி கூப்பாடு போட்டு வாய் வலித்ததுதான் மிச்சம். அவளிடம் எந்த அசைவுமே இல்லை. சுவாதி சுவாதி அன்று அவனிடம் அதிர்ந்து விலகியதோடு சரி. அடுத்து ஒரு வாரத்திற்கு அவன் பக்கம் கூட தனது பார்வையை கொண்டு செல்லாமல் ஒதுங்கி ஒதுங்கி போக கடுப்பாகி போனது என்னவோ குருதான். என்னதான் சுவாதி நினைச்சிட்டு இருக்கிற நீனே? நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இப்படி ரியாக்ட் பண்றது சரியே இல்லை சொல்லிட்டேன். அதுவும் உன் குழந்தையை வயிற்றுல வச்சுக்கிட்டு கண்டதையுமே நீ யோசிக்காத. இதே வார்த்தைகளை அன்பாகவும் சொல்லிவிட்டான். கொஞ்சம் கெடுபிடியாகவும் சொல்லி பார்த்து விட்டான். ஆனால் அவளோ அதை கேட்டபாடே இல்லை. நீங்க ரொம்ப நல்லவரு, நான் ரொம்ப மோசமான பொண்ணு, அதனால தான் நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறேன் என்று இவளும் பேச்சுக்கு பேச்சு பேச அவன் கடுப்பாகி போனான். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இந்த குழந்தை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமந்தேன்னு. நீங்க பாவப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி தானே இந்த படுக்கையும் பாவப்பட்டு என் கூட ஷேர் பண்ணீங்களா? சுவாதி, கண்டபடி பேசாத. என் மனசுலயும் உடம்புலயும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டிடி. நீ மட்டும்தான். உனக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி. இன்னொரு தடவை வீணா இந்த குழந்தை நம்மளது இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானேன்னு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காத. அது யாருக்குமே நல்லதில்ல. வீட்டு ஆளுங்க காதுல விழுந்தா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்க. அதை நான் என்னைக்குமே அனுமதிக்க முடியாது என அவனுமே கத்திவிட்டு போனான். மாலை இவன் வீட்டிற்கு வர அவளோ கண்ணாமூச்சி ஆடினாள் கிச்சனில் நின்று கொண்டு. சாப்பாடு பரிமாறும் போது கூட காலை வலிக்கின்றது, தலையை வலிக்கின்றது என்று அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவன் அறைக்கு வர அம்மா ஞாபகமாய் இருக்கின்றது என மாமியார் அறையில் போய் அமர்ந்து கொண்டாள்.
படுக்கைக்கு வந்ததும் கூட பெட்ஷீட்டை தூக்கிக் கொண்டு சோஃபாவில் படுத்து தூங்கப் போனவளை, என்ன செய்தால் தகும் என்று முறைத்தவன், அவளை தூக்கி வந்து மெத்தையில் கிடத்த, அவளோ அவனை முறைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். "குரு, உங்களுக்கு ஏத்த ஆள் நான் இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்குது. வீணா என்கிட்ட உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நீ என்ன மெண்டலாடி? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கப் போகுது. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கிற?" என கடுப்பில் சிஸ்டத்தை தூக்கிக் கொண்டு அமர்ந்தான். "ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம். நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு குழந்தை பிறக்கப் போகுது. நமக்கு இல்ல" என சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அமர, அவள் பல்லை தட்டி கையில் கொடுத்தால் என்ன என்ற அளவுக்கு கோபம் குருவுக்கு வந்தது. "வேணாண்டா குரு, இப்ப வாய கொடுக்காத அவகிட்ட. நல்ல காலத்திலேயே அப்படி பேசுவா. இப்ப கேட்கவே வேணாம். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் கூட ஸ்பாயில் பண்ணிடுவா. நீ அமைதியா இரு." அவனுக்கு அவனை வாயை விட்டு சொல்லிக்கொள்ள இவள் காதில் அது விழாமல் இல்லை. ஆனால் அவளாகவே வாயைத் திறந்தாள். "நான் இப்ப ஒண்ணும் தப்பா சொல்லலையே. இந்த குழந்தைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, என்னை எதுக்காக கர்ப்பமா இருக்கிறேன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்க?" ஒருவேளை என்றவள் அவனை மேலும் கீழும் பார்க்க, அர்த்தம் புரிந்து பல்லை கடித்தவன் எழுந்து வந்து, "நானும் போனா போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற நீ? உனக்கு என்ன டவுட்டு? ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்காது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கட்டும். அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னொன்னு சுமப்பில்ல நீ. அப்ப தெரியும் என்னால குழந்தை கொடுக்க முடியுமா இல்ல முடியாதான்னு" என்று முறைத்து பார்த்து அவளிடம் சொல்லிவிட்டு பால்கனி பக்கம் போய் நின்று விட்டான். இவளுக்கு வாயில் ஏழறையா இல்லை அவனுக்கு நேரத்தில் ஏழறையா தெரியவில்லை. பால்கனி பக்கம் இவளுமே படையெடுத்தாள் அவனைத் தொடர்ந்து. "இப்ப உனக்கு என்ன தாண்டி வேணும்? மனுஷனை படுத்தாதடி. ஆபீஸ் போய் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தா வீட்டுல நீ போட்டு என்னை ரொம்ப படுத்துற. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? குழந்தை வயித்துல இருக்கிறப்போ கண்டதையும் நீ யோசிச்சு குழந்தையோட ஹெல்த்தையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கிற. கொஞ்சமாவது மெச்சூரிட்டியோட நடந்துக்க. சரியா? இப்ப என்ன எனக்கு மெச்சூரிட்டி இல்ல? ஏன்னா" என இடுப்பில் கை வைத்து நின்றவளை அப்படியே அள்ளி அணைத்து கொஞ்சத்தான் தோன்றியது. ஆனால் அதற்கு முன்பு அவள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் அவளை தள்ளி தூர நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் குருவுக்கு தோன்றியது. "எனக்கு மெச்சூரிட்டி இல்ல. அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். இருந்திருந்தா நீங்க" "ஆமா சாமி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆமா சாமி போட்டதும் தான் நான் ஏன் உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என்கிட்ட உண்மையைச் சொல்ல தெரியல உங்களுக்கு. அத விட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது. ஒண்ணு என்னை ஏன் கல்யாணம் பண்ணுனீங்க? அதுக்கு பதில சொல்லுங்க. இல்ல நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் இதுக்கு ஒரே வழி." "சுவாதி, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. போயிடு. எனக்கு வேலை இருக்கு." "அப்ப நான் என்ன சும்மா வந்து பேசிட்டு இருக்கிறேனா? கால் வலிக்க, இடுப்பு வலிக்க நின்னு பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம். அதானே?" "அதானே. இது உங்க குழந்தையா இருந்தா தானே. யாரோ ஒருத்தர் குழந்தைக்கு நீங்க ஏன் அக்கறைப்பட போறீங்க?" "சுவாதி, வேணாம். வார்த்தைய அளந்து பேசு. கோவம் வருது. ஒழுங்கா போய் படுத்து தூங்கிடு போ." "உங்களுக்கு மட்டும் தான் குரு கோவம் எல்லாம் வரணும். எனக்கு வரக்கூடாது. அப்படித்தானே? யார் குழந்தைன்னு தெரியாம என் வயித்துல நான் சுமந்துட்டு இருப்பேன். படுக்கையும் உங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா உங்ககிட்ட நான் கேள்வியே கேட்கக்கூடாது. இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கவும் கூடாது. அதுதானே உங்க விருப்பம்? என் குழந்தை அப்பா பேரு தெரியாம வளரணும். அதானே?" "சுவாதி, நான் பல டைம் சொல்லிட்டேன். உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீ தான் அம்மா. நான் தான் அப்பா. இத உன் மண்டையில நீ நல்லா பதிய வச்சுக்க. இன்னொரு டைம் என் குழந்தைக்கு அப்பா இல்ல, அப்பா பேரு தெரியல, இந்த மாதிரி பேச்சு உன் வாயில வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்." சொல்லிவிட்டு எழுந்து அறைக்குள் உள்ளே போனவனை அவள் விட்டாள் தானே. "அப்ப சொல்லுங்க குரு, என்னைய நீங்க கல்யாணம் பண்ணிக்க காரணம் இந்த குழந்தையா? இந்த குழந்தைக்காகத்தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால போனா போகுதுன்னு இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லிடுங்க." வழியை மறைத்து நின்று அவள் கேள்வி கேட்க, "குழந்தைதான் முக்கியம். அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" என்று சொன்னாலும் அவள் கோபப்படுவாள். இல்ல உனக்காகத்தான் குழந்தையையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாலும் அவ கோவப்படுவா. என்ன செய்வது என்று மண்டையே
பிடித்து குழப்பிக் கொண்டிருந்தான். அவளோ அதே நேரம் பால்கனியில் சாரலில் போய் நிற்க, "வா வா" என்று பலமுறை கூப்பிட்டு பார்த்து விட்டான். அவளோ உண்மையைச் சொன்னால் இன்றி நான் வருவேன் இல்லை, இல்லை என்றால் வரவே மாட்டேன் என்று முறுக்கிக் கொண்டு திரிய, அவளது கையை பிடித்து இழுத்தான். "நீங்க சொல்லுங்க, இந்த குழந்தைக்காக என்னை ஏத்துக்கிட்டீங்களா? இல்லை எனக்காக குழந்தையை ஏத்துக்கிட்டீங்களா?" மறுபடியும் சொன்னதையே சொல்லி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. போதும், நிறுத்து சுவாதி. உள்ளே வந்தவன் அமைதியாக ஒரு ஓரம் படுக்க, இவளோ லைட்டை போட்டு வைத்துவிட்டு பால்கனியிலேயே நின்றாள். இவனும் திரும்பி எழுந்து போய் சொல்லி சொல்லி பார்க்க அவள் வரவே இல்லை. அந்த நேரம் பார்த்து வானம் சதி செய்ய, லேசான மழை தூறல் வேறு. அவன் இவளது கையை பிடித்து இழுக்க இழுக்க, அப்படியே நின்று கொண்டவள் மேல் சாரல் அடித்தது. நேற்றுதான் சளி பிடித்திருக்கின்றது என மாமியாரிடம் சொல்லி கசாயம் குடித்தாள். இன்று மழையில் வந்து நிற்க அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம். கையை இழுக்க இழுக்க, "என்னை ஏன் கல்யாணம் பண்ணினீங்கன்னு சொல்றீங்களா? இல்லையா? சொல்றீங்களா? இல்லையா? சொல்றீங்களா? இல்லையா?" என அவளும் கேட்டுக்கொண்டே இருக்க, அவளது உடல் நலத்தை கருத்தில் கொண்டவன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று முடியாமல் கொடுத்தான் சப்பென்று ஒரு அறை. கொடுத்து அவளை இழுத்து வந்து மெத்தையில் சாய்த்து போர்வையை போர்த்தி அணைத்தபடி தானுமே படுத்துக் கொண்டான். அத்தியாயம் 19. நிரஞ்சனா. இதோ புடவை வந்துவிட்டது. கௌதம் கையில். இப்பொழுது ஜன்னல் வழியாக நிரஞ்சனாவுக்கு அருகே கிடந்தது அந்த திருமண புடவை. அவசரமாய் உதறி கழட்டி எரிந்து போன புடவை. அழுகையோடு வேண்டாம் என மறுத்து போன புடவை. புடவை மட்டுமல்ல, மணமகன் செந்திலும் தான். புடவையை கட்டச் சொல்லி செந்திலின் அக்காவும் வந்தாயிற்று. அக்கம் பக்கம் சில ஆட்கள் வந்து நடக்கும் கூத்தை பார்த்தாயிற்று. ஐயோ, அவள் மனம் அந்த குரலை கேட்டு பதறியது. எங்க அவ? புடவையை கட்டுனாளா இல்லையா? அந்த திருட்டு முண்ட! கேவலமாக இன்னும் 2 பட்டங்கள், வார்த்தைகள் செந்தில் வாயிலிருந்து அவள் காதில் கேட்டது. அவன் வரும் முன்பாக அவனது வார்த்தைகள் அவளை பயமுறுத்தியது. அதிர்ந்து போனவள் வயிற்றில் லேசான வலி. இடையில் கண்ட வலி பிறப்பெடுத்தது. இடை என்றாலுமே முடிவை காட்டியது அவளது பிறப்பு உறுப்பில்தான். வலி வர காலண்டர் தேதியை கண்களில் கண்டாள். சூட்டு வலி அவளது தாய்மை நினைவுறுத்தியது அவளுக்கு. அவள் அந்த வலியை சமாளிப்பதற்குள் அவளது முடி கொத்தாக அகப்பட்டு கொண்டது. கதவை திறந்து உள்ளே வந்த செந்திலின் கையில், "ஒழுங்கா கிளம்பிரு, இல்லேனா பொணமாதான் மணமேடைக்கு நீ வருவ." அதற்குள் சித்தி அவனிடம், "விடுங்க மாப்பிள, பாவம்" என கெஞ்ச, சித்தியின் குரலுக்கு செவி சாய்த்தவன், "உங்க முகத்துக்காகத்தான் விட்டுட்டு போறேன்." அடுத்ததாக குடும்பமே கண்ணீரோடு அவளை சேலையை கட்டி அழைத்து வந்தது. இதோ ஜடம் போல அவர்கள் இழுத்த இழுப்புக்கு வந்தவள் மண்டபத்தை அடைந்து விட்டாள். சில உறவு பையன்கள் போலீஸ் பக்கம் போகலாம் என சொல்லி வைக்க, சிலர் செந்திலுக்கு பயந்து வேண்டாம் என்று விட்டார்கள். இதோ அவளும் மணவறைக்கு வந்து விட்டாள். அவசர அவசரமாக ஐயரையும் கையோடு அழைத்து வந்து விட்டார்கள். உறவுக்காரர்களுக்கு முன்னிலையில் தாலியை கட்ட வேண்டும். இதுவே அவனின் ஒரே வைராக்கியம். அதுவும் முதல் மனைவியின் வீட்டு ஆட்கள் முன்பு கட்ட வேண்டும் என நினைத்துத்தான் அனைத்தையுமே செய்தான் அவன். அவனோடு வேலை பார்த்தவர்கள், நண்பர்கள், நெருங்கிய சொந்தம், அவளது தெருவில் உள்ள ஆட்கள், இவ்வளவு பேர்தான் இருந்தார்கள். மண்டபம் ஏற்கனவே உள்ள அலங்காரத்திலே இருந்தது. இவன் மாப்பிள்ளை கோலத்தில் இவளை நோக்கி வர வர அவள் கண்களுக்கு யமன் பாசக்கயிறோடு வருவது போல தோன்றியது. மூச்சை அடைத்தது. மேளக்காரர்கள் வீட்டிற்கே போய் இழுத்து வந்து விட்டார்கள் போல. அவர் வேறு அடித்து இவள் தலைவலியை இன்னும் அதிகப்படுத்திவிட, எந்த கல்யாணத்தில் தனக்கு வேண்டாம் இவன் என ஓடிப்போனாலோ அவனை மணக்க இப்பொழுது அவன் அருகில். குடும்பம் மொத்தமும் வேதனையில் கண்ணீரோடு கலங்கி போய் நிற்கின்றார்கள். அவர்களை உண்மையாய் ஆசீர்வதிக்க யாருமே இங்கு இல்லை. நேரம் வந்துவிட்டது. இதோ தாலியை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் ஆசீர்வாதம் வாங்க. இல்லை இல்லை, அந்த தட்டை தன்னிடம் சீக்கிரம் எடுத்து வரும்படி செந்தில் அவசர கதியாய் கத்த, அவனது அக்காவும் கத்திட, தாலியை தாங்கியிருந்த தேங்காயோடு அந்த தட்டு அவளை நோக்கி வந்தது. இதயம் அடித்து கொண்டது. கண்ணீர் வழிந்து ஊற்றியது. தலை பாரமாக நெஞ்சை லேசாக அடைக்க ஆரம்பிக்க, கண்கள் சுழல, இதோ லேசாக தலையைச் சுற்றி மயக்கம் வேறு வர ஆரம்பித்தது. அந்த அரை மயக்கத்தில் லேசாக பிரிந்த இமைகள் வழியே பார்த்தாள். தாலி செந்தில் கைக்கு வருவதையும், அவன் அதை எடுத்து இவள் கழுத்து அருகே கொண்டு வருவதையும்,
அப்படியே இமைகள் மூடியது அவளுக்கு. சுவாதி இரவு வாங்கிய அறையில் அடுத்த நாள் காலை வரை வாயை கொஞ்சம் மூடிக்கொண்டு இருந்தாள். அவன் ஆபீஸ் போய் பின்பு ஜூஸ் குடித்தாயா என எப்பொழுதும் போல மெசேஜில் கேட்டு வைக்க பதில் அனுப்பாதவள் மதியம் அவரை அவனது போன் காலை கூட எடுக்கவில்லை. இவனோ எப்படியும் மலை ஏறியிருப்பாள், மாலை போய் கேட்டுக்கொள்ளலாம். இல்லை, போனில் கேட்டு வைத்தால் சமாதானம் சண்டையில் வந்து நிற்கும். அது அவனுக்குமே தெரியும். அதனால் தாயிடம் போனை போட்டு அவளை பற்றி விசாரிக்க, தாயும் அவள் உண்டு விட்டாள், உறங்கி விட்டாள் என்று பதில் சொல்லி வந்தார். இந்த குருவின் பிசாசு குட்டியோ போனை கையில் வைத்தவாறு அவன் மீண்டும் கூப்பிடுகின்றானா இல்லையா என பார்த்து பார்த்து கடுப்பாகிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திற்கு அவளது கை சும்மா இருக்காமல் இன்ஸ்டா போக, அங்கு குருவின் தோழி போட்டிருந்த அப்போதைய அரட்டை நேரம் என்ற புகைப்படத்தை பார்த்து இன்னும் அடிவயிறு பற்றி எரிந்தது. அதில் அவள் கணவன் காஃபியை குடித்தபடி கதைப்பது சரியாக இருந்தது. ஓ, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண நேரம் இருக்காது. புலம்பிக் கொண்டவள் மீண்டும் கணவனை திட்டி அவனது ஃபேஸ்புக் பக்கம் போனாள். எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் தான் கற்பம் என்று தெரிந்துமே கட்டிக்கொண்டவன் அவள் மேல் அப்படி உயிராய் இருக்க, எங்கே அவன் தன்னை விட்டு போய் விடுவானோ என ஒவ்வொரு முறையும் அவள் தன் மனம் சொல்வதை கேட்காமல் மூலையில் ஓடுவதை பேசி அவளிடம் வாங்கி கட்டிக்கொள்கின்றாள். அவனது ஃபாலோவர்கள் அவனுக்கு லைக் போட்டவர்கள் பற்றி ஆராய்ந்தாள். அத்தோடு அவனுக்கு பல கமெண்டுகள் வேறு வந்து கிடந்தது. இன்ஸ்டா பக்கம் பார்த்து பார்த்து வயிறு எரிந்தாள். என்ன காரணமோ குருவை சிறியதாக்கி கைக்குள் பொத்தி வைத்துக் கொள்ள தோன்றியது அவளுக்கு. எல்லாம் கல்யாணமான புதிதில் அவன் மறுநாள் திருமணம் என சொல்லி ஷாக் கொடுத்தானே, அன்று ஆரம்பித்தது. அதன் பின்பு ஒரு நாள் நள்ளிரவில் கிளம்பி போனான். அன்று அவன் போனது அவனது கிறிஸ்டிடம்தான். கல்லூரி தோழி குருவுக்கு கல்யாணம் ஆனதும் தான் அவள் மனதில் குரு இருக்கின்றான் என தெரிந்து கொண்டுள்ளார். ஆனால் அவன் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அவள் விலகி இருக்க, அவளுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து அதுவும் குருவின் நண்பனாய் போக அவளால் பொறுத்து கொள்ள முடியாமல் மனதில் உள்ளதை போட்டு இவனிடம் உடைத்து விட்டாள். இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என சொல்ல உண்மையை அவளுக்கு உணர்த்தி வந்ததாக சொல்லி இவளிடம் சொன்னான். ஆனால் உண்மை அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அன்றிலிருந்து இவளுக்கு ஒருவித பயம், காரணமே இல்லாமல். அவனை யாரோ பிடுங்கிக் கொள்வது போன்று ஒரு எண்ணம் வேறு. அதனால்தான் அவனை போட்டு தாளித்து எடுக்கின்றாள். இதில் அவளது தாய்மை வேறு யாரால் என்ற கேள்விக்குறியாக இருக்க, அவளால் நிம்மதியாய் நிமிடங்களை கூட கடக்க முடியவில்லை. அவள் மனம் ஒருவித எரிச்சலில் கிடந்தது எப்பொழுதுமே. அத்தியாயம் 20. நிரஞ்சனா. கண்களை திறக்கத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றாள் நிரஞ்சனா. ஆனால் முடியவில்லை. கண் எரிச்சலாக இருக்க, அதைவிட எரிச்சலாக இருந்தது மனம். கண் முன்னே வந்து போனது மயங்கிய தருணம். எப்படியும் தாழி ஏறி அவன் மீது சரிந்து கிடக்கின்றோமோ என கண்களை கடினப்பட்டு விழித்து பார்க்க, அவளோ ஆட்டோவில் இருந்தாள். முதலில் ஒன்றும் புரியவில்லை. நன்றாக கண்ணை திறந்து பார்க்க அவள் ஆட்டோவில் தான் இருந்தாள். அவள் முழித்ததை பார்த்ததும் அருகில் இருந்த அவளது தாய் மற்றும் தங்கை இருவரும் அவளது பெயரை சொல்லி கட்டி அணைத்துக் கொண்டனர். என்னாச்சு? எங்க போறோம்? ஹாஸ்பிட்டல் போறோமா? நீ மயங்கிட்டேன்னு தாய் சொல்ல, எப்படி விட்டான் அந்த செந்தில் இவளை, இவள் குடும்பத்தோடு என்று நினைத்து கொண்டவள் கழுத்தை தடவி தாலியை தேட அதை காணவில்லை. அதிர்வை தாங்கி தாயை பார்க்க, கடவுள் உனக்கு இந்த அநியாயத்தை நடக்க விடாம பண்ணிட்டாருமா. ஆமாக்கா, நல்ல வேளை அவன் தாலி கட்டல. எல்லாம் அந்த சார் பண்ணதுதான். சுபா கண்களில் நீரோடு சொன்னாள். அவளுக்கு வியப்புத்தான். கனவில் ஏதும் இருக்கின்றோமோ என்று கிள்ளி பார்த்து கொண்டாள். நடந்தது தெரியாமல் அவளால் எதையுமே யோசிக்க முடியவில்லை. என்னாச்சு என கேட்டவளுக்கு மீண்டும் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. மயங்கி போனவள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். பிள்ளைத்தாச்சி பெண். உடலில் குளுக்கோஸ் குறைந்து கிடக்க மருத்துவர் குடும்ப ஆட்களை கத்திவிட்டு போனார். அன்றைக்கு முழுவதும் மயக்கத்திலேயே இருந்தவள் மறுநாள் கண் விழித்து காலையில் கேட்ட கேள்வி இதுதான். என்னதான் ஆச்சுது? எங்க செந்தில் என்று. சித்தியோ முந்திக்கொண்டு, இப்போ எதுக்கு அவனை பத்தி கேக்குற நீ? கண்ணு முழிச்சதும், கொஞ்சம் சும்மா இரு. அவன் பேரச் சொன்னாலே எல்லாமே ஞாபகம் வருது. ஏன் பேச மாட்டீங்க சித்தி? அவன் சொன்ன பேச்சுக்கு ஆடிட்டு இப்போ இப்படி வந்து பேசுறீங்க? சுபா எதுவுமே புரியாமல் சித்தியை குறை சொல்ல, அவள் இன்னும் ஏதும் வார்த்தைகளை விடும் முன்பு சித்தி செய்த உதவியை சொன்னாள் நிரஞ்சனா. இதையெல்லாம் ஜடம் கணக்காக காதில் வாங்கி நின்று கொண்டிருந்த கலைவாணி
அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள் கடகடவென. ஐயோ! அவள பார்க்காம பேசிட்டேனே! என சித்தி அவள் பின்னேயே ஓட, சுபா அக்கா கைகளை பிடித்துக் கொண்டாள். சுபா, நீ போய் கொஞ்சம் என்னன்னு பாரு. அவ சித்திய எதுவும் பேசிட போறா. சரிக்கா என ஓடினாள் அவசரமாக. அவளோ சித்தியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாள். ஆக மொத்தம் உங்க எல்லோருக்கும் அவ வாழ்க்கை பத்தி மட்டும்தான் கவலை இல்லையா? நான் எக்கேடு கெட்டுப் போனா என்ன உங்களுக்கு? இதுதானே உங்க நினைப்பு? கலைவாணி உதடு துடிக்கச் சொன்னாள். மனசாட்சி இல்லாம பேசாத கலை நீ. நீயும் தானே செந்தில் நிரஞ்சிவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்ச. இப்போ இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? ஆமா, நான் தான் பேசினேன். அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க யாரும் என்னைய பத்தி யோசிக்கவே இல்லையே. இங்க பாரு கலை, உன் காதல் நிறைவேறல அப்படின்னு விரக்தியில நீ வர்ற வார்த்தை பேசுறதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா போங்க. எனக்கு விரக்தி தான். போங்க. உங்க யாரையுமே எனக்கு பார்க்கவே பிடிக்கல. சொல்லிவிட்டு கண்ணீரோடு நடந்து போனவள் கரத்தை பிடித்தார் சித்தி. கலை, அவ எனக்கு பெரிய பொண்ணுன்னா, நீ எனக்கு சின்ன பொண்ணுமா? ஏன்டா தங்கம் இப்படி பேசுற? எதுவா இருந்தாலும் பேசி புரிய வைக்கலாமா? கௌதம் வீட்ல. வேணாம் விடுங்க. சித்தி நான் போறேன். என் கண்ணீரோடு மனம் கனக்க போனவள் கையை பிடித்து அழும் அவளை அப்படியே தோளில் சாய்த்து கொண்டாள் சித்தி. பின்னே வந்த சுபா இவர்களை பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பினாள் அறைக்கு. பாக்கியம், முருகேசன் இருவரும் மருந்து பை மற்றும் உணவு பைகளோடு வந்து சேர்ந்தார்கள். தாய் தகப்பனை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டாள் நிரஞ்சனா. தன் நிலையையும் அதை பார்த்து அவர்கள் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதையும் எண்ணி அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டவர்கள் அன்று நடந்ததை பற்றி யோசித்து, உன் மனதை குழப்பிக்க வேணாம், குழந்தைக்கு நல்லதுக்கு இல்ல என்று சொன்னார்கள். மருத்துவர் வரும் நேரம் என்பதால் அவர்கள் பேச்சு தடைப்பட்டு போனது. வந்த பெண் மருத்துவர் 4 திட்டுக்களை கொடுத்து விட்டு போனார். பிரசவ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கையில் ஏன் இப்படி பிபி எகிறி போய் கிடக்கிறது? அதோடு இவளும் எனர்ஜி இல்லாமல் இருக்க குடும்ப ஆட்களை பார்த்து திட்டி, பின்பு அவளுக்கு மருந்தை போடச் சொல்லி அவளை ரெஸ்ட் எடுக்கச் சொல்லிவிட்டு ஆட்களை வெளியேறச் சொன்னார். நிரஞ்சனா என்ன நடந்தது என கேட்டு வைக்க, அவர்களோ எல்லாம் நல்லதே நடந்தது. நீ இனி அந்த செந்தில் பத்தி நினைக்காத. வயித்துல உள்ள குழந்தையை பத்திரமா பார்த்துக்க. அப்புறம் பேசலாம் என நடையை கட்டினார்கள் சித்தியையும் கலையையும் தேடி. சித்தி ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார் கலை சொன்ன செய்தியில். அவளோ தனது சுடிதார் டாப்புக்குள் இருந்த தாலி கயிறை எடுத்து காட்டிட, அதே நேரம் வந்து சேர்ந்தது அவளது குடும்பமும். சுவாதி அடிக்கடி புத்தி மாறி பேசுபவளை என்ன செய்தால் தகும் என்று நினைத்து வீட்டிற்கு வருபவன் அவள் முகம் பார்த்து எல்லாமே மறந்து போவான். இன்றைக்கு அவளுக்கு செக்கப் இருக்க அதற்கு ரெடியாக இருக்கச் சொல்லி கிளம்பி போனான். மதியம் அவளுக்காய் கிளம்பி வந்தவன் அவளை அழைத்துச் சென்று ஸ்கேன் முடித்து வீட்டிற்கு திரும்ப பார்க்க, அவளோ அவன் தோளில் சாய்ந்து அவன் கையில் விடாமல் இச்சிகளை கடை பரப்பினாள். ஆஹா! குரு, உனக்கு மச்சம் உச்சத்துல இருக்குது போலயே! நினைத்து கொண்டவன் உதடு மடக்கி சைடாக அவளை பார்க்க, மாமா என்றாலே பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம பையன் இங்கு இல்லவே இல்லை. அட பறந்தாம்பா வானத்துக்கும் பூமிக்கும். ரெக்கை கட்டின்னு சொல்ல வந்தேன். மறுக்கா சொல்லு, மறுக்கா மறுக்கா சொல்லு அப்படிங்கிற செந்தில் கவுண்டமணி காமெடி ஞாபகம் வந்து போனது அவன் நினைவுகளில். அவளோ கூப்பிட்ட வார்த்தைக்கு பதில் வராமல் போகவும் பத்திரகாளி உருவம் எடுக்கவுமே சரியாக இருந்தது. நல்லவேளை அவள் எரிப்பதற்குள் அவளது தலையை அருகே இழுத்து நெற்றியில் ஒற்றிக் கொண்டான் தனது நெற்றியை. அவளோ கனிவாய் அவனை பார்க்க, அவனோ இன்னொரு முறை சொல்லிடச் சொன்னான். முடியாது என முறுக்கிக் கொண்டவள் கெஞ்சும் அவனை வேடிக்கை பார்த்தாள். செல்லக்குட்டி, இன்னொரு முறை. ம் என அவனது கையை தன் கரத்தினால் இறுக்கி அதில் முகம் புதைத்துக் கொண்டாள். அவள் வெட்கத்தை பார்த்தவன் இன்றைக்கு வீட்டிற்கு போனதும் அவசரமாய் ஒரு ரொமான்ஸை செய்திட வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். அவள் இன்னும் ஒரு கை வயிற்றில் மறுகை அவன் புஜத்தில் என்று வெட்கமாகவே அமர்ந்திருந்தாள். அடியை இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிற போல. ஹேய் உன்னத்தான். ம் என்று சினுங்கினாள் அவள். ஐயோ இவ வேற சினுங்குறாளே. ரைட்டு விடு, இன்னைக்கு நமக்கு உச்சத்துல ஏதோ எழுதி இருக்குது. நல்ல விதமாய் இருவரும் தெருவை நெருங்கியதும் அங்கிருந்த கோவிலை பார்த்து கும்பிடு போட்டான். இன்றைக்கு ஆத்தா மலை ஏறாமல் இருக்கின்றாள் என. பாவம், உள்ளே இருந்த பிள்ளையாருக்கு என்ன மூக்கு வேர்த்ததோ. அங்கிருந்த பூவை கேட்டு கையை நீட்டினாள் சுவாதி. ஆனா அவனோ பூவை வாங்க இறங்க, மகராசி என்ன மூடில் இருந்தாளோ அவன் கையை பிடித்து அவனை இறங்க விடாமல்
அவன் கன்னத்தில் பச்சக் என்று பதித்தாள் தன் இதழ்களை குவித்து. அதிர்ந்து போனவன், கண்டிப்பாய் போனதுமே ஒரு கச்சேரி இருக்கின்றது என்று நினைத்து வெட்கமாய் தலைகோதி துள்ளலோடு வந்து பூவை வாங்கினான். அதே துள்ளல் நிறைந்த நடையோடு வந்தவன் காரில் அமர, அவளது முகத்தை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் அபாயச் சங்கு ஊதியது மூளை. அவள் முகமோ கடுகடுவென இருந்தது. கடுப்பில் நகத்தை கடித்து துப்பியவள் திரும்பி விட்டாளே ஒரு லுக்கு அவனைப் பார்த்து. உயர எழும்பிய அவனது அத்தனை உணர்ச்சி ஹார்மோன்களும் அப்படியே பொத்தென விழுந்து காணாமல் போனது அடுத்த நொடியே.